புனிதர்களின் வரலாறு. தேவனின் திசைமாறிய பறவை. பிரான்சிஸ் சவேரியார். திருநாள் டிசம்பர் 3. சிந்தனை: ஒருவன் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைவித்து உலகமெல்லாம் தனதாக்கிக் கொள்வதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஸ்பெயின் தேசத்தில் நவாரே என்ற உயர் குடும்பத்தில் ஜூவானுக்கும் மரியாளுக்கும் மகனாக பிரான்சிஸ் 1506 ஏப்ரல் 7ஆம் நாள் பிறந்தார். 5 பிள்ளைகளில் இவர் கடைசி. சேவியர் என்ற கோட்டை தாய்க்கு சீதனமாக வந்தது. எனவே பிரான்சிஸ் என்ற பெயரோடு சேவியர் என்ற பெயரையும் இணைத்து பிரான்சிஸ் சேவியர் என தாய் அழைத்து மகிழ்ந்தாள். அகில உலக புகழ் பெற வேண்டும் என்பது சேவியரின் பூர்வீக விருப்பம். பாரிஸில் படித்து MA பட்டம் பெற்ற இவருக்கு கல்லூரி பேராசிரியராக நியமனம் கிடைத்தது. இவரது நண்பர் பேபர். திருமணம் தொடங்கி தேசமெங்கும் கீர்த்தியுடன் வாழ வேண்டும் என்பது வரை காரசாரமாக இவர்கள் விவாதிப்பர். கிறிஸ்துவின் சிலுவை வாழ்வுக்கு என்னிடம் இடம் இல்லை என்று வாதத்தின் முடிவில் பிரான்சிஸ் அடிக்கடி கூறுவார். இது இவ்வாறு இருக்க 1528ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இஞ்ஞாசியார் தம் 38 வயதில் பாரிஸுக்கு படிக்க வந்தார். படிப்போடு பணியாக ஆன்மீக பயிற்சி என்ற தம் அனுபவங்களை பயிற்சி வடிவில் உருவாக்கி பல மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பக்குவமாய் கொடுத்து வந்தார். பேபர் இப்பயிற்சியில் பங்கெடுத்தார். உலகியல் கண்ணோட்டத்தை விட்டு ஆன்ம வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். தம் புண்ணிய வலையில் சேவியரை விலத்தாட்ட பல நாட்கள் ஆகியது இஞ்ஞாசியாருக்கு. உலகத்தை ஒருவன் ஆதாயமாக்கி ஆன்மாவை இழந்துவிட்டால் பயன் என்ன என்று செவிசாங்காக பார்க்கும் வேலையெல்லாம் சேவியர் காதில் ஊதினார். எறும்பூற கல்லும் தேயும் அல்லவா? காலம் கனிந்தது. முன் குறித்திருந்த உலக புகழ் என்ற திசையிலிருந்து கிறிஸ்து புது வாழ்வுக்கு தன்னையே தாரை வார்க்கும் ஒரு பறவையானார் சேவியர். மௌனம், கடின தபசு, ஒருத்தல் போன்ற முயற்சிகள் வாளாகவும் இறக்கைகளாகவும் இவ்வான்பறவைக்கு கை கொடுத்தன. கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்றும் யாத்திரை இஞ்ஞாசியாரின் மேற்பார்வையில் தொடர்ந்தது. யாத்திரையின் ஒரு கட்டத்தில் தொழுநோயாளர் மத்தியில் பணி செய்யும் சந்தர்ப்பம் வந்தது. என் முதுகை சொரிந்து விடுங்கள். அருவருப்பும் பிணவாடையும் வீசும் தொழுநோயாளியின் வாய் சொற்கள் இவை. அவனை சொரிந்து தனது சுபாவத்தை மேற்கொண்டார் சேவியர். 1537இல் குரு பட்டம் பெற்று அதே ஆண்டு வெள்ளிக்கிழமையில் பலி நிறைவேற்றினார். பரவசமானார். ஒரு மணி நேரமாகியும் தன் உணர்வுக்கு வராததுண்டு. பலிபீட சிறுவன் அங்கியை பிடித்திழுத்தான். பலனில்லை. பணியினை மேற்கொண்ட வேளை இவரை பல மணி நேரம் பாவ சங்கீதன தொட்டியில் காண்பதும், ஏழைகளுக்கு உதவுதல், நோயுற்றோரை சிறைப்பட்டோரை சந்தித்தல், ஞான உபதேசம், குழந்தைகளுக்கு கற்பித்தல் போன்ற பணிகளில் பக்தி சிரத்தையுடன் ஈடுபட்டிருப்பதை காண்பதும் மக்களுக்கு வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாகியது. 1538 1541 வரை இஞ்ஞாசியாரின் செயலராக பணி செய்த வேளை தந்தை போபடில்லா சுகவீனமுற்றார். அவருக்கு பதிலாக சேவியரை போர்ச்சுக்கல்லுக்கு வேத போதக பணிக்காக இஞ்ஞாசியார் தெரிவு செய்தார். 24 மணி நேரத்திற்குள் சேவியர் தயாரானார். 13 மாத கப்பல் பயணத்தில் தமக்கு தேவையான எளிய உணவை தானே சமைத்தார். கப்பலில் நோயுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் துயரத்தில் ஆழ்ந்தோருக்கும் உதவி செய்து தன் போதனை பணியிலும் ஈடுபட்டு எல்லோரின் உள்ளத்தையும் கவர்ந்தார். கோவாவிலும் பின்பு தமிழகத்திலும் மொழி தெரியாத நிலையில் ஊராக சென்று மொழிபெயர்ப்பாளர்களாக செயல்பட்ட வேதியர்கள் உதவியால் எண்ணில்லா மாந்தருக்கு நடந்து சென்று ஞானஸ்தானம் கொடுத்தார். கடவுளின் மறை போதகத்திற்கு குழந்தைகளையும் பெரியவர்களையும் மணியடித்து கவர்ந்திழுப்பது இவருக்கு கைவந்த கலை. இஸ்லாமியர், பிராமணர், கிறிஸ்தவ மறையை தழுவுவதில் இவர் கருத்தாயிருந்தார். திருவிதாங்கூரில் 45 கிறிஸ்தவ குழுக்களை ஏற்படுத்தி கிறிஸ்தவ ஜபங்களை, பாடல்களை நல்ல மொழிமாற்றம் செய்து வேதம் போதித்தார். ஆண்டவரே, எனக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆன்மாவை மட்டும் எனக்கு தாரும் என்று அடிக்கடி மனவல்ய ஜபமாக சொல்லி வந்தார். மக்களின் துயர்களில் பங்கு கொண்டு பலரை கிறிஸ்தவ மறைக்கு தன் முன்மாதிரிகையால் கொணர்ந்தார். மலாக்காவில் 4 மாதங்கள் உழைத்தார்.
ஜப்பான் சென்று 40 நாட்களில் ஜப்பான் மொழியில் 10 கட்டளைகளை மனப்பாடம் செய்தார். சான்சியன் தீவுக்கு வந்த இவர் அங்கிருந்து சைனா செல்ல வேண்டுமென்று விரும்பினார். ஆனால் 1552 நவம்பர் 28 கடுங்காய்ச்சல் அவரை தாக்கவே சைனாவுக்குள் நுழைந்து வேதம் போதிக்கும் ஆசை நிறைவேறவில்லை. காய்ச்சல் வந்தபின் மௌனமானார். தன் உணர்வு குறையத் தொடங்கியது. யாரையும் அடையாளம் காண முடியவில்லை. இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரங்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இறுதியில் இயேசு பெயரை உச்சரித்து 1552 டிசம்பர் 2ஆம் நாள் உயிர் நீத்தார். உடல் மலாக்கா கொண்டு வரப்பட்டது. 1 வருடத்திற்கு பின் கோவா மக்களின் வற்புறுத்தலின் பேரில் பலய கோவா பாம் இயேசுவின் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து புதுமையான முறையில் உடல் இன்னும் அழுகாமல் உள்ளது என்று மருத்துவ அறிக்கை தெரிவிக்கின்றது. திசை மாறிய பறவையான நிலையில் தன்னை பிறர் புகழ வேண்டும் என்பது மாறி தான் இயேசுவை போதிக்க வேண்டும் என்று விரும்பி அவ்வாறு செயல்பட்டார். அப்போஸ்தலர்களுக்கு பின் இவர்தான் பெரிய போதகர். புனித சின்னப்பர் போல் இவர் புறவினத்தாரின் அப்போஸ்தலர், வேத போதகர்களின் காவலர். ஆமேன். இயேசுவின் மறையினை பரப்பிடவே ஜீவனை இழந்திட துணிந்தவரே, செம்மலே சேவியர் மாமுனியே, ஜெயம் ஜெயம் என குரல் முழங்குகின்றோம். அனைத்தும் அகன்றிட வேண்டும் என்றாய், ஆன்மா கிடைத்திட வேண்டும் என்றாய், ஆண்டவன் அருளில் நிலைத்திருந்தாய், ஆண்டாண்டளவாய் வாழுகின்றாய். புனித நல் இனிக்கோ உம்மை தொடர்ந்தார், புவி புகழ்கெதிராய் போர் தொடுத்தாய். போதகர் இயேசுவின் அடி தொடர்ந்து புண்ணிய வாழ்வினுக்குதவி செய்தாய். பல மைல் நடந்து இறை அரசை பாரதமெங்கும் பரப்பிவிட்டாய். பளிச்சிடும் ஆன்ம தாகத்தினால் பலரை கிறிஸ்தவ நெறிக்கிழுத்தாய். ஆன்மா அழிந்திட செய்கின்ற ஆஸ்தியும் அரும்புகழ் எல்லாமும் அடைவதில் பயனெதும் இல்லை என்று ஆழமாய் மனதில் உணர்ந்தவரே, புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.